செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த மத்தியான வேளையில் நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்முடைய மீட்பு சின்னமாகிய சிலுவை தருகிற செய்தியை கேட்பதற்கு நீர்தாமே எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்ம பார்த்து வேண்டுகிறோம். நம்முடைய சிலுவை தருகிற அந்த நற்செய்தியை எங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதன்படி எங்களோட வாழ்க்கையை சரி செய்வதற்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பரின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். சிலுவை மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுநாதர் சிலுவையிலிருந்து மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை மட்டும் இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பாகத்தின் அடிப்படையில் நாம் சிந்திப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ பாடபாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24 வரை உள்ள வசனங்களை மையமாக கொண்டு மெசேஜ் ஆஃப் த ரிடீமர்ஸ் கிராஸ், மீட்பரின் சிலுவையின் செய்தி என்கிற தலைப்பில் சில காரியங்களை உங்களோடு பங்கு வைப்பதற்கு நான் ஆசிக்கிறேன். இந்த சிலுவை என்கிற வார்த்தையை நாம் கேட்டவுடனே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வருவது, அதாவது கிறிஸ்தவர்களின் கண்களுக்கு முன்பதாக வருவது, அதிலிருந்து வெளிப்பட்ட, அதன் மூலமாக வெளிப்பட்ட ரெடம்ஷன், மீட்பு என்பதாகும். இந்த சிலுவையை குறித்து நான் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம், பல இடங்களில் மரத்திலே தூக்கப்பட்ட செய்தி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த மரத்திலே தூக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக, அதாவது மற்றவர்கள் காண்க அவர்கள் தூக்கப்பட்டிருக்கும்போது அதை பார்க்கிறவர்கள் கண்டு பயப்படுகிற அந்த ஒரு செய்தியை நான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். இதை ஒரு தண்டனையின் செய்தியாக இந்த சிலுவையை பெர்ஷியன்ஸ் முதலாவதாக பயன்படுத்தினார்கள். அதை தொடர்ந்து பலரும் இதை கிரேக்கர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது அலெக்சாண்டர் த கிரேட்டினுடைய காலத்தில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் இயேசுவுக்கு முன்பதாக 267 அந்த ஆண்டில் யூத நியமத்துக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தவர்களை சிலுவை மரணத்தின் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜூலியஸ் சீசருடைய காலத்திலும் அநேகர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக பார்க்கும்போது இந்த சிலுவை மரணம் என்பது பொதுவாக நடப்பில் இருந்த ஒரு செயல். ஆனால் இதை பின்பதாக ரோமர்கள் இதை அடாப்ட் பண்ணுகிறார்கள். ஒரிஜினலி ரோமர்கள் இதை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. ஆனால் ரோமர்கள் பிற்பாடு இதை கைதிகளை பனிஷ் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சிலுவை மரணம் என்பது ரோமர்களை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி அவர்களுடைய நியமங்களை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு சிசரோ என்கிற ஒரு ஹிஸ்டோரியன் அவர் சொல்லும்போது, இது ரோமர்களுடைய செவியில் கூட கேட்கக்கூடாது, ரோமர்களுடைய பக்கத்தில் கூட இந்த தண்டனை வரக்கூடாது. அப்படி என்றால் இந்த தண்டனை என்பது ரோமர்களை தவிர மற்ற எல்லாவரையும் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுவதாக இருந்தது. இன்னும் இந்த தண்டனை நாம் பார்க்கும்போது அவ்வளவு தவறான காரியங்களை செய்தவர்கள், அதாவது இந்த அரசுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை. கைதிகளை மட்டும்தான் இந்த இடத்துல, அதாவது ஏதாவது கொலை குற்றமோ அப்படி ஏதாவது செய்தவர்கள், அவர்களுக்கு இவர்கள் இருந்தால் பாதகமாக இருக்கும் என்கிற நிலையில் யாரையாவது அவர்கள் கண்டறிந்தால் அவர்களுக்கு கொடுக்குற ஒரு தண்டனையாகத்தான் இது இருந்தது. இன்னும் இந்த தண்டனைக்காக அவர்கள் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணுவார்கள். அந்த இடம்னா ஒரு ஜங்ஷன், எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவில் இந்த தண்டனை இந்த ரோமர்கள் எக்ஸிக்யூட் பண்ணார்கள். நான் பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தோம், அவர்கள் மரத்திலே எல்லாரும் காண்க அந்த உடலை அப்படியே தொங்க விடுவார்கள். இங்கே ரோமர்களும் எல்லாரும் பாஸ் பண்ணுகிற அந்த ஒரு இடத்துல தான், ஒரு பிஸியான இடத்துல இந்த சிலுவை தண்டனையை அவர்கள் அந்த சிலுவை தண்டனையை கொடுப்பார்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது முதலாவதாக எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு நபருக்கு இந்த ரோமர்கள்
இதை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த தண்டனை கொடுப்பதற்கு முன்பதாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை கொடுப்பதற்கு முன்பதாக, சிலுவையில் அவர்களை ஏற்றுவதற்கு முன்பதாக அவர்கள் வாரினால் அடிப்பிக்கிற ஒரு ப்ராசஸ் அங்கே நடக்கிறது. அதற்கு பின்பதாக தான் அந்த விக்டிமை அவர்கள் இந்த சிலுவை மரத்தில் அவர்கள் ஏற்றுவதாக நாம் பார்க்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தின் இந்த வேத பாகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நாம் சில வாரங்களாக நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இயேசு அதாவது லாசருவை உயிர்ப்பிக்கிற ஒரு நிகழ்வு யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். யோவான் 12ஆம் அதிகாரத்திலும் லாசருடைய வீட்டில் உள்ள விருந்து, அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அந்த ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் என்று கடந்த புதன்கிழமையில் நாம் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும்போது இயேசுவை நேற்று தினமும் பார்த்தோம். இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவர்கள் அரெஸ்ட் பண்ணுகிறார்கள். அந்த அரெஸ்ட் முதல் 6 இடங்களில் அவர் அந்த ட்ரையல் சீன் அங்கே வருகிறது. அந்த 6 என்று சொல்லும்போது 3 மத தலைவர்களுக்கு இடத்துல, அதாவது அன்னா, காய்பா, இன்னும் சனகரிப் சங்கத்தினர், அப்படியாக மத தலைவர்களுக்கு முன்பதாக அவர் அங்கும் இங்குமாக நடத்தப்படுகிறார். அதை தொடர்ந்து ஏரோது, அதை தொடர்ந்து பிலாத்து, அதாவது பிலாத்து, ஏரோது, மறுபடியும் பிலாத்து, இப்படியாக 6 முறை இயேசு அங்கும் இங்குமாக அவரை அந்த ட்ரையல் மூலமாக அலைக்கழிக்கப்படுவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த பகுதியிலே நான் பார்க்கும்போது அவர் தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு, நான் 17ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதாவுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல அவரை சிலுவையில் அறைகிறதாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த சிலுவை, அதாவது மீட்பரின் சிலுவை நமக்கு தருகிற செய்தியை 3 காரியங்களை சுருக்கமாக உங்களோடு ஷேர் பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக கிராஸ், ஐடென்டிஃபையிங் வித் த சஃபரிங், சிலுவை பாடுபடுகிறவர்கள் உள்ள ஐக்கியப்படுதல். கிராஸ், ஐடென்டிஃபையிங் வித் த சஃபரிங். வசனம் 18 நான் பார்க்கும்போது அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவின் நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இயேசுவை தனியாக அறையவில்லை. இதை காட்டுவது என்ன என்றால், he is identifying with the human. அவர் ஒரு தனி மனிதனாக அறையப்படவில்லை, சாதாரண மனிதருமாக அவர் அறையப்படுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த திருடர்களை நாம் இந்த இடத்துல பார்க்கும்போது நான் அதுக்குள்ளே டீப்பாக போகலை, ஏனென்றால் நமக்கு பின்னாக பேசுகிறவர்கள் அதை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இவர்கள் 2 பேருமே அவர்கள் அந்த ஹோல் ஹியூமனிட்டியை ரிசெம்பிள் பண்ணுகிறார்கள். அதாவது முழு உலகத்தில் உள்ள மனிதர்களையும் குறிக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு இந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருப்பது பாடுள்ள மனிதர்களோடு அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இயேசு அந்த இடத்துல சென்டராக இருக்கிறார். இயேசுவை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் அவர் சென்டராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த முழு உலகத்துக்கும் மத்தியிலே இயேசு இங்கே அறையப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த இயேசு இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே இருக்கும்போது நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால், இயேசு சாதாரண மனிதர்களுடைய மத்தியில் நின்று அவர் தன்னை வேறுபடுத்தி கொள்ளவில்லை. அவளிடம் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணாத ஒரு தேவனாகத்தான் இந்த இடத்துல அவரை நமக்கு பார்க்க முடியும். அதாவது அவர் பிறந்த போதும் இதே காரியம் நடந்தது. அவர் பிறந்த போதும் சாதாரண மனிதர்கள் அவரை போய் சந்திக்கிறார்கள். அவருடைய சிலுவை பாடின் போதும், அவரை சிலுவையில் அறைந்த போதும் சாதாரண மனிதர்கள், அதாவது ஒரு சமூகம் தள்ளப்படுகிற மக்கள், திருடர்கள் என்றால், ஜெயிலில் அடைக்கப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் திரும்பி வரும்போது அவ்வளவு யாருமே அவர்களை வெல்கம் பண்ண மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களோடு தான் அவர் எந்த விதமான தடையும் இல்லாமல் தன்னுடைய பங்கை, அதாவது தன்னுடைய ஒரு ஸ்டேட்டஸை அவர் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்வதை நான் பார்க்கிறோம். அவர் அந்த இடத்துல சாதாரணப்பட்டவர்கள், பணக்காரர்களோ ஒன்றும் இல்லை, சாதாரண ஏழைகள், அவர்களோடு எந்த ஒரு கிளாஸும் அவர்களாகவே கிளைம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல அவர்களோடு இயேசு தன்னுடைய பங்கை நியமிப்பதை இந்த இடத்துல நான் பார்க்கிறோம்.
மட்டுமல்ல, இவர்களுடைய ஒரு தன்மையை நான் பார்க்கும்போது, அவர்களை அந்த ஜெயிலில் அடைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறார்கள். அப்போ அந்த தப்பு பண்ணினவர்கள் மத்தியில் இயேசு ஒருவராக அந்த இடத்துல சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார். நாம் இயேசுவினுடைய இந்த 3.5 ஆண்டு கால அந்த ஊழியத்தில் எல்லாம் பார்க்கும்போது பல நேரங்களில் இயேசுவினுடைய சீடர்கள் கூட அந்த சமாரிய ஸ்திரீயோடு சம்பாஷித்து கொண்டிருப்பதை பார்த்து அவர்களுக்குள்ளா ஒரு கேள்வி வருகிறது. இவ பாவியான ஸ்திரீ, இவரோடு இயேசு பேசி கொண்டிருக்கிறார்களே, அப்படி ஒரு செய்தி. இன்னும் பல நேரங்களில் நான் பார்க்கும்போது மற்ற மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் கொஸ்டின் பண்ணது ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் அமர்ந்து இருக்கிற ஒரு இயேசு. அவர்களுக்கு தான் இயேசு ஒரு செய்தியை சொல்லுகிறார். நீதிமான்களை எல்லாம் பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். மட்டுமல்ல, இந்த ஆயக்காரரும் பாவிகளும் தான் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பார்கள் என்கிற ஒரு செய்தியையும் கூறுகிறார். அப்படி என்றால் இதில் நாம் இயேசு இந்த கல்வர்கள் நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவர் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக. அப்படி என்றால் இயேசு சாதாரண மனிதரோடு தன்னை இணைத்து கொள்வதன் மூலமாக அவர் எல்லாருக்கும், முழு உலகத்துக்கும் ஒரு ரட்சிப்பை அளிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்கிற ஒரு நற்செய்தியை இந்த இடத்துல கொடுக்கிறார். இரண்டாவதாக நான் பார்க்கும்போது கிராஸ், ரெவலேஷன் ஆஃப் டிவைன் பவர், சிலுவை தெய்வீக வல்லமையின் வெளிப்படுதல். சிலுவை தெய்வீக வல்லமையின் வெளிப்படுதல். இந்த இடத்துல 19 முதல் 22 வரை உள்ள வசனத்தை நான் பார்க்கும்போது, அங்கே இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். மறுபடியுமாக அங்கே ஒரு மேல் விலாசம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவாக எழுதப்படவில்லை. இந்த இடத்துல அந்த பெயர் கொடுத்திருக்கிறது பிலாத்து கொடுத்திருக்கிறார். அந்த பிலாத்துவின் கட்டளைப்படி அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது நசரேனா இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த சுவிசேஷ பகுதி முழுவதுமாக அந்த 4 சுவிசேஷத்தை பார்க்கும்போது இயேசு எந்த இடத்துலையுமே நான் யூதருக்கு ராஜா அப்படின்னு கிளைம் பண்ணது எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இயேசுடைய பிறப்பு முதலே அவர் யூதருடைய ராஜா என்கிற ஒரு செய்தி அங்கே கொடுக்கப்படுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அவர் பிறந்தபோது சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஏரோது ராஜாவின் இடத்துல கேட்கிறார். மற்றவர்கள் இயேசுவை யூதருடைய ராஜாவாக கண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நான் பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது 1 சாமுவேல் 8:7 அங்கே அந்த பகுதியில் எல்லாம் நான் பார்க்கும்போது சாமுவேலோடு இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுகிறார்கள். அவர்கள் தேவனோடு முறையிடுகிறார்கள். அவர்களுடைய பெட்டிஷன் என்னவென்றால், எங்களுக்கும் மற்றவர்களைப் போல ராஜா வேண்டும் என்று. அப்போ அது ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலோடு சொன்னார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் நான் ஆழாதபடிக்கு என்னைத்தான் தள்ளியிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை அங்கே கொடுக்கிறார். அதே செய்தியுமாக இந்த இடத்துல நாம் கம்பேர் பண்ணுவோம். அது முதல் அவர்களுக்கு ராஜா கொடுக்கப்படுகிறார். ஆனால் இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது 15ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது பிலாத்து அவர்களோடு சொல்லுகிறார், இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா? இவர்கள் தான் ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கு யூதருடைய ராஜாவாக இயேசுவை அக்செப்ட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு ராயனே அல்லாமல், அதாவது சீசர் அல்லாமல் எங்களுக்கு ஒரு ராஜன், ஒரு அரசன் இல்லை என்று அவர்கள் திட்டவட்டமாக அதில் குறிப்பிடுவதை நான் பார்க்கிறோம். ஆனால் பிலாத்து அவர்களை விட இந்த காரியத்தில் திட்டவட்டமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் எழுதினதே நான் எழுதினதை. இன்னும் இது 3 பாஷையில் இங்கே குறிப்பிடப்பட்டுவதை நான் பார்க்கிறோம். அதுக்கும் அவர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இவர் யூதருடைய ராஜாவென்று முழு உலகம் அறிய வேண்டும். காரணம், அந்த நாட்களில் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக அனைவரும் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். இன்னும் அவர்களை ஆளுகிற ரோமர்கள் அங்கே இருந்தார்கள். அப்படியாக முழு சமூகமும்
இவர் யூதருடைய ராஜா என்று அறிவதற்காக 3 மொழிகளிலே அங்கே எழுதப்படுகிறதை நான் பார்க்கிறோம். இன்னும் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது சாதாரணமாக குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இயேசு அப்படியாக ஒரு குற்றமும் செய்ததாக காணப்படவில்லை. நாம் யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம், அங்கும் சின்ன பிள்ளைகளை, குழந்தைகளை பிறக்கும் போதே கொல்லுவதற்கான ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்கே உள்ள ஒரு செய்தி என்னவென்றால், ஏன் அவர்களை கொலை குற்றத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அங்கே இருந்த எகிப்தியர்களுக்கு ஒரு பயம் வந்தது. ஏனென்றால் இந்த எகிப்தியர்களை விட எபிரேயர்கள் எல்லா நிலையிலும் வளர்ந்து பெருகி வருகிறதை பார்த்தபோது அந்த எகிப்தியர்களுக்கு ஒருவேளை நாளை இந்த ஜனங்கள் நமக்கு எதிராக, அதாவது அங்கே அவர்களுக்கு வருகிற பயம் ஆட்சியினுடைய பயம், பொலிட்டிக்ஸ் தான் அந்த இடத்துல அவர்களை பயப்படுத்துகிறதா இருக்கிறது. இங்கும் அவர்களுடைய பயம் என்றால் இயேசுனுடைய செய்தியை கேட்டு அனைவரும் இயேசுனுடைய பக்கமாக போய் விடுவார்கள். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு யோவானை எழுப்பின போதும் லாசரு எழுப்பின போதும் அங்கே நிகழ்கிற ஒரு செய்தி. அப்பொழுதே இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். மட்டுமல்ல, இயேசு உயிர்ப்பித்த லாசருவையும் கூட கொலை செய்ய வகை தேடுகிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நான் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும்போதும் அவருக்கு பயம் வந்தது. அதனால இயேசுவை அவர்கள் யூதருடைய ராஜாவென்றும் அவர்களுக்கு தெரியும், மேசியாவென்றும் அவர்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த பாம் சண்டே அந்த குருத்தோலை தினத்திலே எல்லாருமே ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று எல்லாரும் ஆர்ப்பிட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல வரும்போது அதே மக்கள் தான். இது நமக்கு இன்றைக்கு நம்முடைய இந்தியா சூழ்நிலையில் உள்ள பொலிட்டிக்ஸை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஈவன் நம்முடைய தமிழ்நாட்டு பொலிட்டிக்ஸ் சூழ்நிலையெல்லாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒருவர் ஒரே குரூப்பில் எப்போதுமே இருப்பார் என்று சொல்ல முடியாது. மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு அரசியல் சூழ்நிலை, அது ஒரு நிலையில்லா ஒரு தன்மையை மக்களிடையே இருக்கிற தலைவர்களிடையே இருக்கிற ஒரு நிலை இல்லா ஒரு தன்மையை இந்த இடத்துல நான் பார்க்க முடியுது. இங்கே பிலாத்துவுக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுப்பதற்கு அவருக்கு முடியவில்லை. ஆனால் இறுதியில் அந்த யூதருடைய ராஜா என்கிற அந்த ஒரு காரியத்தில் அவர் ஸ்ட்ராங்காக நிற்பதை நாம் இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். அப்போ இயேசு இந்த இடத்துல தவறான எதையும் செய்யாமல் தண்டனை ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது அவரை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஒரு நற்செய்தி இது கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இதில் பார்க்கும்போது நாம் போன வெள்ளிக்கிழமை நாம் சிந்தித்த மாதிரி இந்த இடத்துல சிலுவை மூலமாக இயேசுநாதர் உயர்த்தப்படுகிறார், இயேசுநாதர் எக்ஸால்ட் பண்ணப்படுகிறார், இயேசுநாதர் மகிமைப்படுத்தப்படுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். மூன்றாவதாக கிராஸ், கிளைமேக்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் கிவிங். சிலுவை கிறிஸ்தவ கொடுத்தலின் உச்சம், கிளைமேக்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் கிவிங். வசனம் 23, 24 நான் பார்க்கும்போது போர் செய்வார்கள் இந்த இடத்துல அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய மேல் வஸ்திரத்தை 4 பங்காக போடுகிறார்கள். யோவான் மட்டும் இந்த இடத்துல 4 பங்காக போட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் 4 சேவகர் 4ஆக அதை பங்கிட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கை அவர்கள் எடுக்கிறார்கள். அவருடைய இன்னொரு அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்ட ஒரு அங்கி, அதாவது லினன் க்ளோத். இதை நான் பார்க்கும்போது இயேசுவனுடைய இன்னொரு ரோல் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. போன வெள்ளிக்கிழமை இது சில காரியங்களை நான் பார்த்தோம். இது ஒரு ஆசாரியனுடைய அங்கியாக இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு ஆசாரிய அங்கி, அது வெளிப்படுத்துகிற ஒரு செய்தி என்னவென்றால், அது வெளிப்படுத்துகிற ஒரு நற்செய்தி என்றால் இயேசுவனுடைய இந்த வஸ்திரம் பங்கிடுவதன் மூலமாக அவருடைய சேவையின், அதாவது அவருடைய அந்த மீட்பை
அனைவருக்குமாக பங்கிட்டு கொடுக்கிற ஒரு நற்செய்தியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த அங்கி மேலிருந்து தொடங்கி எந்த தையலும் இல்லாமல் ஒன்றாகவே கொடுக்கப்படுகிற அவர் அணிந்திருந்த ஒரு வஸ்திரம். நீங்கள் ஒன்றும் இமேஜின் பண்ணி பாருங்க, அவருக்கு இருந்த ஒரு ஷேம். இப்போ நம்ம இந்த கன்வென்ஷன் டைமு, அந்த கன்வென்ஷனுக்கு வந்தவர் அவர் உபயோகித்த ஒரு கத்தலிக் ப்ரீஸ்டே எந்த விதமான ஒரு வஸ்திரமும் இல்லாமல் முழு கிராமம் முழுவதுமாக அவரை அனைவருக்கு முன்பதாக கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாமே குத்தி தெரு முழுவதுமாக அவரை இழுத்து கொண்டு போன ஒரு செயலை குறித்து அந்த பிரசங்கர் நம்மளோடு ஷேர் பண்ணுகிறார். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அந்த இயேசுவனுடைய சிலுவையை சுமந்து அவருடைய சீஷர்களாக வருகிறவர்களுக்கு கொடுக்குற ஒரு நற்செய்தி, இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்றால் அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு நற்செய்தி என்றால் எப்பொழுதும் இந்த உலகத்தில் நாம் உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம் இல்லை. ஈவன் இந்த இடத்துல அவருடைய வஸ்திரத்தை அதுவும் அவருக்கு முன்பதாகவே அவர்கள் சீட்டு போடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்று நாம் முறையாக வாசித்த அந்த சங்கீத பகுதியிலும் நாம் காண முடிகிறது. சங்கீதம் 22:18 அவருடைய வஸ்திரத்தின் பேரில் அவர்கள் சீட்டு போட்டார்கள் என்று கொடுக்கப்படுகிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு வருகிற ஒரு ஷேம், ஒருவருடைய வஸ்திரத்தை கூட, அதாவது இயேசு சொல்லுகிறார், உங்களில் 2 வஸ்திரம் இருந்தால் ஒரு வஸ்திரத்தை இல்லாதவனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் இயேசுவுக்கு இருந்த அந்த ஒரு வஸ்திரத்தை கூட எடுத்துக்கொள்கிறார். அது ஃபோர்ஸ்ஃபுல்லி அவர் கொடுத்ததில்லை, ஃபோர்ஸ்ஃபுல்லி அவரிடமிருந்து எடுத்துக்கொள்கிற ஒரு அனுபவம். அவருக்கு முன்பதாகவே அந்த வஸ்திரத்தின் முன்பதாக அவர்கள் அந்த கிளைம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுடைய சிலுவை மரணம் ஒரு தோல்வியா? இல்லை, அது அவருடைய அன்பின் பரிமாற்றத்தை தான் இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். அதாவது ஒரு கிறிஸ்தவ கொடுத்தலின் உச்சக்கட்டம், கிளைமேக்ஸ். நாம் கொடுப்பதென்றால் நாம் எப்படி கொடுப்போம்? நமக்கு உள்ளதிலிருந்து ஏதோ நாம் கொடுக்கிறோம். நாமே முழுவதுமாக நாம் கொடுக்கிறோமா? இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் முழுவதுமாக தன்னை கொடுக்கிறார். எதற்கென்றால் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகவே இந்த இடத்துல அவர் தானே கொடுக்கிறார். இன்னும் நாம் பார்க்கும்போது இந்த வஸ்திரம், நாம் ஏன் வஸ்திரத்தை அணிகிறோம்? நம்ம சின்னதில் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் வஸ்திரம் நமக்கு ஒரு பாதுகாப்பின் ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இட்ஸ் a sign of security, protection, identity. it gives identity. இனி ஒன்று, நம்முடைய வஸ்திரத்தை நாம் பார்க்கும்போது ஒருவர் வஸ்திரத்தை தரிப்பதன் மூலமாக நாம் அவரை பல வேளைகளில் எடை போடுவோம் இல்லை? இப்படியாக ஒரு வஸ்திரம் அணிந்திருக்கிறவர் விலையுறந்த வஸ்திரத்தை அணிந்தால் உயர்ந்தவர். ஒரு வஸ்திரத்தின் மூலமாக பல நேரங்களில் பலவிதமாக அவர்கள் முத்திரை குத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது தனக்கு தேவையான ஒரு ஆடை கூட இல்லாமல் மற்றவர்களுக்கு முன்பதாக மற்றவர்களுடைய நன்மைக்காக பலவீனமாகிற ஒரு இயேசுவை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக தன்னுடைய பிறப்பு முதலே தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிபேன் ரூபம் எடுத்து சிலுவை மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தி நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற ஒரு கிறிஸ்துவை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நாம் சிலுவை தியானத்துக்கு முன்பதாக, அந்த 7 மொழிகளை சிந்திப்பதற்கு முன்பதாக இந்த சிலுவை தருகிற இந்த நற்செய்தியை ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த சிலுவை தருகிற செய்தி என்னவென்றால், இந்த சிலுவை அதாவது ஒதுக்கப்பட்ட மக்களோடும் ஐக்கியப்படுத்தப்படுகிற ஒரு கிறிஸ்துவை இந்த இடத்துல நாம் காண்கிறோம். அதாவது இந்த கிராஸ் ஐடென்டிஃபைங் வித் அ காமன் பீப்புள். இனி ஒன்று, இந்த இடத்துல பார்க்கும்போது இவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல, நாம் அனைவருக்கும் ராஜாவாக வந்தவர் என்பதை இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த வல்லமை நமக்கும் ஷேர் பண்ணப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இந்த ஆண்டவர் ஒரு ஆசாரியனாக வந்து நம்முடைய ரட்சிப்புக்காக தன்னையே முற்றுமாக
வெறுமையாக்கி ஒரு கிறிஸ்தவ கொடுத்தலின் ஒரு கிளைமேக்ஸை, ஒரு உச்சக்கட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த சிலுவை பாடுமரண தியானத்திலே நாம் பங்கெடுத்திருக்கும் போது, இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும்போது, நாம் நம்மை சற்று ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியுமாக நம்மை அர்ப்பணித்து கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு விடுதலையும் ஒரு ரட்சிப்பையும் தந்து நம்மை ஆதரிப்பாராக. ஆமென்.